இரத்த தான தினத்தை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஜிப்மர் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் வினோத்குமார் அவர்கள், டெபுட்டி டைரக்டர் நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், கோஸ்ட் கார்டு கமாண்டர் டிஐஜி எஸ் தேசில்லா அவர்கள், பாஸ்ட் லயன்ஸ் கிளப் கவர்னர் எஸ் செல்வகாந்தி அவர்கள் மற்றும் தன்னார்வ இரத்த கொடையாளர்கள் கலந்து கொண்டனர். 20,000 units per year. It is fantastic. அதாவது தமிழில் சொன்னால் 20,000 யூனிட்டை ஒரு வருஷத்தில் நீங்கள் இந்த ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறதுந்தா அது பெரிய பாராட்டுகிறது. ஐ அப்ரிஷியேட் ஆல் தி டோனர்ஸ் ஹியர், particularly the parents. Particularly, we know that every time, every morning I got a call. You want the blood? This is same thing. First of all, I asked them, what about your relatives? Sir, my father, my mother, they are not well. What is your age? My age is 36. First, you try to give blood. That is very important. People think that they never talk about our relatives. They want blood means Jipmar is there, Lions Club there, Rotary Club there, like that. The mentality should change. So I appreciate the authority of Jipmar, and once again I will give the cooperation to every time to you, sir. Thank you very much. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் 5 அரசு ரத்த வங்கிகள் செயல்பட்டு வருகிறது. அதில் ஜிப்மர் தான் டாப் மோஸ்ட், எல்லாருக்குமே தெரியும். வேர்ல்டு பிளட் டோனர் டே ஜூன் 14th வந்தால் கூட இன்றைக்கி சண்டேவில் வரும்போது யாரும் அதை ஆர்கனைஸ் பண்ணலை. ஆனால் ஜிப்மர் பிளட் பேங்க் தான் இன்றைக்கி, தோ இட் இஸ் ஃபால் ஆன் சண்டே, they have organized successfully in the event. I thank all the officials of Jipmar Blood Center. பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும், ஸ்டேட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய முழு சப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம் எல்லா பிளட் சென்டருக்கும், எஸ்பெஷலி ஜிப்மர் பிளட் பேங்க்கு. நிறைய உதவிகள் செய்கிறோம். அதே போல் வேர்ல்டு பிளட் டோனர் டே மட்டும் இல்லாமல் நேஷ்னல் வாலண்டரி பிளட் டொனேஷன் மந்த் அக்டோபர் மாதம் 1 தேதியில் வர அந்த தேதியிலையும் நிறைய விழிப்புணர்வு நடவடிக்கைகள், இதே போல் டோனரை ஹானர் பண்ணுற விஷயங்கள், நிறைய நிகழ்ச்சிகள் எல்லா பிளட் சென்டரிலும் நடந்தால் கூட ஜிப்மர் பிளட் பேங்கை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே மிக சிறப்பாக செய்யக்கூடியவங்க, ஒரு மாடலாக இருக்கக்கூடியவங்க. மாடல் பிளட் பேங்க் மட்டும் இல்லை, இவங்க எல்லாருக்கும் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு பிளட் சென்டர் ஜிப்மர் பிளட் சென்டர். நாங்கள் எப்பயும் வேண்டிய அந்த அரசு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எந்த அளவுக்கு உதவிகளை செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்துக்கின்னு வரோம். அதுபோல் தொடர்ந்து செய்வோம் என்ற அந்த உறுதியை எங்கள் திட்ட இயக்குனர் சார்பாகவும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். இந்த சண்டேவிலையும் இந்த லீவு நாள்லேயும் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து எல்லா பிளட் டோனரையும் வர வச்சு அவங்கள ஹானர் பண்ணுற அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நிற்கிற இந்த ஜிப்மர் பிளட் வங்கியினுடைய அனைத்து அதிகாரிகள் ஊழியர்களுக்கு மீண்டும் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி சார்பாகவும் மாநில இரத்த மாற்று கழக சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Blood, giving a simple blood, no, it can, that simple blood which we give, that we can give to more than 8 or 9 elements, we can take it out from them, plasma, cells, and moreover, most is a misconception. If we give blood, we'll feel weak. When I was Commander Coast Guard Karnataka, I was representing Karnataka State, I gave the blood in the morning 1100 hours. Then I took a flight for Bangalore. Then I had there a series of seminars and meetings with the state government of Karnataka. I run every day 21 kilometers at this age also. Like season change, there can be rain, there can be sunshine, there may be cloudy. But my clock is the simple. Even now also I just finished 19-18 kilometers, another 3 kilometers I'll complete when I go to Lospet. What I mean to say, if you people are thinking giving blood will get a weakness, that is wrong notion. This I am talking not as a doctor but as a soldier. So if you give blood, that defibrillates within 48 hours itself. As I said, I took a flight. Generally in uniform service also, so some gentleman or a person or a lady or girl or a soldier or woman also, when they donate blood, generally we give one day a SIQ, second quarter, but that is not required. So keep on donating blood
keep on saving life, because even if you are a poor with a pocket, but if you donate the blood, then you are rich from the heart. As I said, कन्यादान के बाद ये दूसरा माना गया. And there's a one Rishi Daditi, he gave, when Lord Indra went to him, he said, give me that your backbone. Backbone means Merudand, this one. So why you want that backbone? We will make a bow so that we kill devils. Understood? If you see that Kali, Chandika, and when she was killing all the devils, and then she found with every drop of blood one more was cropping up. Then what she did, she put a bowl. This is one aspect. If you just think in a different aspect, means each and every drop of blood matters. And I am very happy you people are here, so many beautiful minds. I'll say beautiful minds, because our face doesn't say we are beautiful. Like for a child, every mother is beautiful. For every mother, for every child, mother is beautiful. Every mother, the child is most beautiful creature in the world. Why? Nobody has taught to a child, your mother is beautiful. Where the child himself find out the mother is beautiful, the essence of the life. So donating blood is the essence of life. Keep on donating, keep on bringing a smile on us, and in the bargain, you also get smile on your face. Thank you, grateful, and Jai Hind. My first blood donation starts here only, Jipmar only. When I was studying BSc Physics in Tagarats College, as an NCC cadet, I came over here with my friends, colleagues, and I started my blood donation on 5/3/1992. So I started that day. My blood group was is B negative. Now I am 52 years old. I didn't. Yes, sir. Okay, sir. Thank you, sir. I didn't have any diseases, any diabetes problem, or any heart diseases or anything, because whenever we give our blood regularly, heart attack will not come. Even the iron content will not deposit more. It will protect our lungs, liver, even our entire organs in our body. அதனால் ரத்த தானம் மிகப்பெரிய ஒரு விஷயம். தானம் தானம்னு எடுத்துக்கூடாது. அதை நாம் கொடுத்துட்டு புண்ணியம் தேடிக்கிறோன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணும், நம்ம உயிரை பாதுகாத்துக்கணும், நாம் ஆரோக்கியமாக இருக்கணும், நாம் நல்லா இருக்கணுன்ற சூழ்நிலை இருந்துச்சுன்னா ரத்த தானம் கொடுங்க. இது ஏதோ ரத்த தானம் கொடுத்துட்ட உடனே நான் கொடுத்துட்டேன்னு சொல்கிறது முக்கியம் கிடையாது. நான் 107 முறை கொடுத்துருக்குறேன்னா எனக்கும் சூழ்நிலை உண்டு. நானும் ஆரோக்கியமாக இருக்கணும், எந்த நோய் நொடி வரக்கூடாது. ரத்த தானம் கொடுக்கறதுனால கண்டிப்பாக வரவே வராது. டாக்டர் சொன்ன மாதிரி பிளாஸ்மா, பிளேட்லெட்ஸ், WBC, RBC பிளட்டை கிளாட் பண்ணாமல் அதே சமயத்தில் எல்லா ஆர்கன்ஸுக்கும் கொண்டுன்னு போகிற வேலையும் செய்யுது. நம்ம உடம்பை நல்லா சுத்தமாக வச்சுக்குது. ரத்தம் கொடுக்க உற்பத்தியாகும். புது ரத்தம் உருவாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் ரத்தம் கொடுக்கறது பொதுநலமாக இருந்தாலும் கூட, சேவையாக இருந்தாலும் கூட, இட்ஸ் நாட் ஒன்லி சர்வீஸ். அது நம்மளுடைய உடலை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான மருத்துவம். அதனால் ரத்த தானம் செய்வேன், உயிர்களை காப்போம். அதனால் ஜிப்மருக்கு என்றைக்குமே நம்ம கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் ஒரு தடவை 2 தடவை கேம்ப் நடத்திட்டு அவங்கக்கிட்ட 50-100 தடவை டாக்டர்கிட்ட ரொம்ப தொல்லை கொடுத்துருவோம். டாக்டர் அபிஷேக் சார்ட்டையும் வடிவேல் சார்கிட்டையும் MS எல்லார்கிட்டையுமே. இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய இந்த மருத்துவமனை உலகளவில் பிரசித்தி பெறணும். நோய் இல்லாத ஒரு வாழ்வை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. உலக இரத்த கொடையாளர்கள் தினம் ஜூன் 14. இரத்த தானம் செய்வோம், உயிர்களை காப்போம், மனித நேயத்தின் ஒரு துளி என்பதின் அடையாளமாக உலக இரத்த கொடையாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த இரத்த தான கொடையாளர் தினத்தில் ஜூன் 16 காரல் லான்ஸ்டார் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இரத்த தானத்தை
கொடையாளர்களுக்கு இரத்த கொடையாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் இரத்த தானத்தை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஒரு யூனிட் இரத்தம் கொடுப்பதால் 3 நோயாளிகளை காப்பாற்ற முடியும் என்று மருத்துவ வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அது உண்மைதான். ஏனென்று சொன்னால் இரத்த தட்டணுக்கள், பிளாஸ்மா மற்றும் சிவப்பணுக்கள் நீங்கள் கொடுக்கும் ஒரு துளி, ஒரு யூனிட் இரத்தமானது 3 வகையாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு காலங்களில் நோயாளிக்கு அளிக்கப்படுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க இரத்த தானத்தை ஊக்குவிக்கும் வகையிலே இந்த இரத்த தானம் கொண்டாடப்படுகிறது. தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் இன்று தன்னார்வ இரத்த மையங்கள், தன்னார்வ கொடையாளர்கள் அதிகமாக இருந்தும் இன்னும் நிறைய அளவில் இந்த இரத்த தானம் ஊக்குவிக்கப்பட வேண்டும். இரத்த கொடையாளர்கள் அதிகரிக்கப்பட வேண்டும். அவையாவும் உங்கள் கையில் தான் இருக்கின்றது. இத்தகைய இரத்த கொடையாளர் ஊக்குவிக்கும் பொருட்டு இன்று இளைஞர்களுக்கு மத்தியிலும் பொது விழிப்புணர்வை ஏற்படுத்த ஜிப்மர் இரத்த தான மையம் பல்வேறு இரத்த தான முகாம்களை தொடர்ந்து செய்து வருகிறது. பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி மற்றும் லயன்ஸ் கிளப் அனைத்துமே இதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. இந்த இரத்த தானம் செய்வதால் ஒரு உயிர்களை காப்பாற்றும் மிகப்பெரிய ஒரு உன்னத மகிழ்ச்சி, மேலும் உடலுக்கு ஒரு பரிசோதனை செய்து கொள்வதாலும் ஏற்படக்கூடிய ஒரு விழிப்புணர்வு, மரம் நடுவதால் நிழல் கொடுக்கும், புத்தகம் படிப்பதால் அறிவை வளர்க்கும், ஆனால் இரத்த தானம் செய்வதால் ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு உன்னத நிகழ்வு, மனிதநேய செயலாகும். எனவே இரத்த தானம் செய்வோம், உயிர்களை காப்போம். நன்றி, வணக்கம். இன்றைக்கி ரேர் பிளட் குரூப் டோனர்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஃபெலிசிட்டேட் பண்ணுவோம். நாங்கள் மோஸ்ட்லி ரேர் பிளட் குரூப் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் அதை எங்கே தேவைப்படுதோ அங்கே இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃப்ளைட்லேயோ ட்ரெயின்லேயோ ஏதோ சோர்ஸில் அந்த பிளட்டை அங்கே வேஸ்ட் ஆகாமல் தடுத்து தேவைப்படுற பேஷண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு ஜிப்மர் டிரான்ஸ்ஃபியூஷன் டிபார்ட்மெண்ட்டோட கோஆப்ரேஷன் ரொம்ப இருக்குது எங்களுக்கு. ஏன் அதை இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து அது ஃப்ளைட்லேயும் ட்ரெயின்லேயும் கொண்டு வரோம் அப்படின்னா, அங்கே எடுத்த பிளட்டு அது சர்டன் டேஸ்க்குள்ளே யூட்டிலைஸ் பண்ணலைன்னா அது உங்களுக்கு தெரியும் பிளட்டு எவ்வளோ மதிப்பற்றதுன்னு. அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். எங்கே தேவைப்படுற பேஷண்ட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்து அதை வீணாகாமல் தடுக்கிறதுக்கு முக்கியமாக வந்து வாலண்டியர்ஸோட சப்போர்ட் தேவைப்படுது. அங்கங்கே இருக்கிற வாலண்டியர்ஸை வச்சு நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக இந்த ரேர் பிளட் குரூப் டோனர்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் நிறைய கேசஸ் பார்த்திங்கன்னா பேஷண்ட்டுடைய ஃபேமிலியில் மெயினாக அவங்க ஸ்க்ரீன் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. சொந்தத்திலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரேர் பிளட் குரூப்ஸ் இருக்காங்க, அவங்க பிளட் குரூப்பே தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க. நாங்கள் முக்கியமாக வந்து அந்த மாதிரி கேஸுங்க கிட்ட வரும்போது முதல்ல உங்கள் சொந்தக்காரங்க பிளட் குரூப் எல்லாம் செக் பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது சில நேரத்தில் ஃபஸ்ட் ஜெனரேஷன் ஆர் செகண்ட் ஜெனரேஷனில் கூட பார்த்திங்கன்னா பாம்பே பிளட் குரூப்லாம் கூட கிடச்சிருக்கு. அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருடைய பிளட் குரூப்பையும் கூடுமான வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஒரு எமர்ஜென்சிக்கு இப்போ நம்ம ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ யாருக்கோ பிளட்டு தேவைப்படுதுன்னா கூட நம்ம போய் நிற்கலாம், போய் உதவுறதுக்கு. மெயினாக இதுக்கு தேவைன்னா எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அவேர்னஸ் தான். இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா டோனர்ஸுக்கும், நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக இரத்த வங்கியின் மருத்துவர் டாக்டர் வடிவேலு அவர்கள் நன்றியுரை ஆற்றினார். அரிதினும் அரிதான இரத்த வகையை கொண்ட ரேர் பிளட் டோனர் இருக்காங்க. இந்த உத்தமான மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எந்த நேரம் கூட்டாலும் ஓடோடி வந்து நம்ம உயிரை காப்பாற்றுக்க அவங்க நம்மளுக்காக வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணுறதுலையும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அடித்தட்டு மக்களிடமிருந்து இந்த விழிப்புணர்வு போய் சேரணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளில் பெரும் மாற்று கருத்தை ஒரு மாற்றாக சாதாரண ஆர்ட் பண்ணுவோம், நம்ம பேப்பரில் பண்ணுவோம், ப்ளஸ் ஆயில் பெயிண்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் பெபிளில் நம்ம நேச்சுரல் அவைலபிள் ஸ்டோன்ஸில் பண்ணணும் அப்படின்னு இனிஷியேஷன் எடுத்தோம். அந்த இனிஷியேஷனுக்கு நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு பயங்கரமாக. ஸோ ஒரு பெபிளில் இவ்வளோலாம் ஆர்ட் க்ரியேட் பண்ண முடியுமா, மினியேச்சரில் இவ்வளோ டீட்டெயிலிங் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு.
அந்த சந்தேகங்கள்லாம் வேண்டாம், எங்களால் சிறப்பாகவே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு. ஸோ நாங்கள் ஜட்ஜஸ் டீம், எங்கள் டீம் ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகிட்டாங்க. எல்லாருமே குரூப்பில் போட்டிருந்தோம், ஜட்ஜஸ் டீம் வந்திருந்தாங்க கம்ப்ளீட்டாக. எங்கள் சித்ரா மேம் வந்திருந்தாங்க, ப்ளஸ் ராமுன்னு ஒரு பயோகெமிஸ்ட்ரி டெக்னாலஜி வந்திருந்தார். அப்புறம் இன்னொரு பேனல் இருந்துச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆனாங்க, எப்படி இவ்வளோ டீட்டெயிலிங் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. சிலவங்க ஆனால் க்ரையான்ஸில் வரைஞ்சிருந்தீங்க. ஸோ அதுவுமே அவர் சொன்னார், எனக்கும் தெரியல அது க்ரையான்ஸில் வரைஞ்சது, பெனில் வரைஞ்சது. ஆனால் தோஸ் பெயிண்ட் பண்ணி ஆயில் பெயிண்டிங்கில் நீங்கள் அவ்வளோ டீட்டெயிலிங் சின்னதில் ஒரு பெபிளில் இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றது மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. எங்கள் ஃபேக்கல்ட்டி குரூப்பில் போட்டிருந்தோம், மற்ற வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தோம். சிறப்பான அப்ரிஷியேஷன் கிடச்சி. அதுக்கு ரொம்ப நன்றி பொதுமக்களாகிய உங்களுக்கு, ரொம்ப கலந்துக்கிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரேர் பிளட் டோனர் பாம்பே பிளட் குரூப் உங்களுக்கு தெரியும், RH நல்லு இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாம்பே பற்றி எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? O நெகட்டிவ் தெரியும் உங்களுக்கு, மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். O நெகட்டிவ் தெரியும், AB நெகட்டிவ் தெரியும். அதேமாதிரி பாம்பேன்னு ஒரு குரூப் இருக்குது, எல்லாமே நெகட்டிவ், H நெகட்டிவாக இருக்கும் அதில். ஸோ அது கிடைக்கவே கிடைக்காது. லைக் பார்த்தீங்கன்னா நாங்கள் கூப்பிடுவோம், ஆனால் ப்ளீட் பண்ண மாட்டோம். ப்ளீட் பண்ண மாட்டோம். நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருக்கிறார் கிருஷ்ணகுமார் சாருக்கு தெரியும். நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க, சர்ஜரி முடிகிற வரைக்கும் உட்காந்துட்டு இருப்பாங்க. தேவைப்பட்டால் தான் ப்ளீட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க ரேர் பிளட் டோனர், அவங்க ரத்தத்தை நாங்கள் எடுத்து வீணாக்கக்கூடாது. ஸோ அவங்கள ப்ளீட் பண்ணாமல் வெயிட் பண்ண வச்சு உங்கள் உயிரை காப்பாற்றுக்காக நைட்டு ஃபுல்லாக உட்காந்துருந்துருக்காங்க. அவங்க மிகப்பெரிய நன்றி அவங்களுக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா சிலவங்களாம் சென்னையில் இருக்காங்க, அங்கேருந்தும் வந்து ட்ராவல் பண்ணி வருவாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம மெட்டர்னிட்டி, நம்ம பிரசவ கால தாய்மார்களுக்கு ப்ளஸ் சர்ஜரி நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்கள வெயிட் பண்ண வைப்போம். அதுவும் பெருசுப்படுத்தாமல் லைக் மனித உயிர்களை காப்பாற்றணும். உன்னதமான சேவைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நோ இயர் பிளட் குரூப் இனிஷியேஷன் இது ஏன் தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிராமப்புறங்களில் முக்கியமாக வந்து கிராமப்புறங்களில் நிறைய பேருக்கு இன்னுமே ரத்த குரூப் என்ன அப்படின்றது தெரியல. சில பேருக்கு பாட்டிகளிடையோ இல்லை அவங்ககிட்ட கேட்டேன்னு வச்சிங்களா, என் ரத்த குரூப் என்ன தெரியல அவங்களுக்கு எல்லாமே. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு இனிஷியேஷனாக எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்கும் உங்கள் ரத்த குரூப் தெரியணும். ஏன் தெரியணும்? ஒரு டிசாஸ்டர் வருது அப்படி சொல்லும் போது உங்கள் ரத்த குரூப் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் உங்களால் ஈஸியாக ஹெல்ப் பண்ண முடியும். நான் AB நெகட்டிவ், நான் O பாசிட்டிவ், நான் B பாசிட்டிவ். இங்கே எல்லாருக்குமே ரத்த குரூப் தெரியுங்களா? 100%. எவ்ரிபடி நோ தேர் பிளட் குரூப். இன் சிட்டிஸ் அண்ட் ஆல் தெர் இஸ் நோ ப்ராப்ளம். ஸோ எவ்ரிபடி வில் நோ. ஆனால் வில்லேஜஸ் சைடில் அந்த விழிப்புணர்வு இல்லை. அதை உங்கள் மூலயமா, இந்த பெபிள் ஆர்ட் மூலயமா நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறோம். அழகாக ஒருத்தர் பிளட் பேக்கே போட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க இந்த பெபிள் ஆர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் பேக்கே அழகாக வரைஞ்சிருந்தாங்க. அதில் B பாசிட்டிவ், கரெக்டுங்களா? அந்த பெபிள் ஆர்ட் வரைஞ்சவர் B பாசிட்டிவ் அழகாக எழுதியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் எங்களுடைய வேலை. அதை நீங்கள் ஒரு ஆர்ட் மூலயமா செஞ்சு காட்டினீங்க. நன்றி உங்களுக்கு. இந்நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக இரத்த தானம் குறித்த ஓவிய போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். இரத்த தான தினத்தை முன்னிட்டு தன்னார்வலர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் இரத்த தானம் செய்தனர்.